எல்லாருக்கும் வணக்கம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. என்னடா நம்ம எதுக்கோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றான்னு பாக்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்கு, சரிங்களா? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது, கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம்ல ஒரு டவுட் ஒன்று இருக்கு. வேலை பண்றோம், வேலைக்கேற்ற கூலி எதிர்பார்க்க கூடாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோடைய முழு மீனிங் என்னன்னா ஒரு கதையா சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரரு. அவரு ரூம் மட்டும் கிளீன் பண்றதுக்கு ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேரு அந்த ரூம் கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில ரெடி ஆகி அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் போய், சார் உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சார், சார் நீங்க போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார், சென்ட் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆளு வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யாரு கூட பேக் எல்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் சொன்னார்ல, அவருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துருங்க, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்க பேக் எடுத்துருந்தேன், நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டா பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலயே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனா அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டா பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பாரு, அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டுல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு நான் பாட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால முடியல மத்தவங்கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் ஜல்லிக்கட்டுன்னு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜல்லிக்கட்டுன்னு வருது, அதுல நான் போறேன், சாப்பாடு போறதுக்காக குழந்தைங்களுக்கு போறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேல ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரு, நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்பதான் என் வாழ்க்கையில் அரசியல்னு நுழையுது. நம்ம சாப்பாடு போறதுக்கு போகணும், இதனால இவ்வளவு பெருசா இருக்கு, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியல உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க, தலைவரை பத்தி பேசுறாங்க. தலைவர் எனக்கு ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பத்தி அதிகமா பேச ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன், அண்ணா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டா இரு. இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் உடைச்சு சொன்னா, அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லயும் பேசினேன் இதை பத்தி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது, இப்ப கூட அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அதை பேசணும், அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரு அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பாக்குறேன், என்ன வரீங்களா, நான் நியூஸ்ல வருது, ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ம. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு, என்ன நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, புரியுதுங்களா? எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம்.
இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நீங்க வந்து அமைச்சர் ஆயிடுவீங்களான்னு. சுகாதாரத்துறை அமைச்சர் தான், நம்ம வந்து ஆபரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தா நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்க கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும், எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையில இருந்து ஹெல்ப் கட்டு நல்லா பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்ப என்ன சின்ன ட்ரஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டுல 60 குழந்தைங்க நீங்க இருக்கீங்க, 100 ஏக்கர்ல கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்க வந்து, அண்ணா நம்மள எழுத்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டா எழுத்து நில்லுங்கண்ணா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேல கோவத்தால நம்ம அரசியலுக்கு வந்தா அது வந்து வெறுப்பு அரசியலா மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வரணும். இப்ப அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும், கோபமா மாறும். கோபத்துல இருந்து என்ன வரும், வார்த்தைகள் தப்பா வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால அரசியலுக்கு வரணும்னா அவரை அழிக்கிற இவழியா இருக்கு. பதிவை பத்தி பேசுறத ஃபர்ஸ்ட் விடுங்கடா, ஃபர்ஸ்ட் வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போறேன். இங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு எனக்கு. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனோன்னா எப்பவும் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்க அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சு எல்லாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவுக்கு கூப்பிட்டு ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வராரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போறேன், எங்க பரமா கிளிக் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களா, ஒரு விஷயத்த சொன்னா சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல, 1 hour அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி, இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்ல விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. கூப்பிட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடினா அடிச்சிடுமா, என்னம்மா அது பேசாம இருக்குன்னா, இல்ல கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா அரசியல் போனா பிடிக்கல? இல்ல கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போக கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துதாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்கு. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்கு. அந்த சாக்கடைக்குள்ள நீ போவாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்றேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா இந்த வயசுல, அவர் நிம்மதியா இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா? நானும் வேற கனவுல வந்து மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்றது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் கேட்டு தானே ஹெல்ப் நடக்குது. இப்போ தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமா பண்ணலாம்லம்மா, உன் கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி, இந்த உலகத்துல அம்மா மீறி பண்ணலாம், ஆனா நான் உருப்பிட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலேயே எனக்கு யாருன்னா எங்க அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்க கடவுள்னே சொல்லலாம், நான் எதிர்க்க பாக்குற கடவுள். சரி, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடான்னு தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்றது, பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றது. அந்த டைமை பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு, வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது, தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஹைதராபாத் ஷூட்டிங் போறாரு, உடம்பு முடியல, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அலௌன்ஸ் பண்றாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா டைம்ல நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அந்த காரணம் சொன்னாரு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். நான் ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் என்னன்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் அப்செட்ல உட்காந்துருக்கோம். தலைவர் ஒருத்தம் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட, தலைவர் வர்றாரு, கூப்பிடுறாரு, போகணும். அந்த மாதிரி தலைவரை பார்த்தது இல்லை நான். அப்படியே எனக்கு புரிஞ்சுது, அவர் ரொம்ப வலியில இருக்காரு அப்படின்னு. எவ்வளவு சுறுசுறுப்பானால உடம்பு முடியலங்கண்ணா. பரவாயில்ல, உங்க உடம்பு தானே முக்கியம், என்ன இதெல்லாம் என்னன்னா தூக்கி போடுங்கண்ணா. இல்லைண்ணா, இத்தனை வருஷம் என்ன வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சாங்கண்ணா, இங்க குத்துதுக்கண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே,
எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்றாரு, நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள் படிச்ச ஆள் அங்கே நிற்க வச்சு பார்ப்போம். யாருன்னு சொல்லுவேன், யாருன்னு கூட சொல்லல. அது அப்படியே போச்சு. அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், யாருன்னு கூட சொல்லல. ரொம்ப அப்செட்டாக இருந்தாரு. சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும். அப்படியே கடந்து போச்சு. எனக்கும் காஞ்சனா படம் அது இதுன்னு வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நீங்க வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். முதல் நாள் நான் கலைஞர் ஐயா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவரும் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அவரு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் வந்து ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு. ஸோ இருக்கும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிடுவாங்க. முடியாத போது தான் நான் அந்த ஹெல்ப் கேட்பேன். இப்பதான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமே என் சொந்த பணத்திலே பண்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், இனிமே யாரும் பணம்லாம் கொடுக்க வேணாம். அப்படியே போயிட்டு இருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகிர்தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர்தண்டா பார்ட்டி போயிட்டு இருக்கு. டைரக்டர் நின்று பேசுறேன். நான் டைரக்டர் கிட்ட போனேன். டைரக்டர் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு இருக்கிறவரு டக்குன்னு இந்த பசிமா நான் பேசுவாரு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேசப்போம். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவாரு, சீமானன். ரெண்டு பேரும் சைலண்ட். நானும் எதுவும் பேசல, சீமானனும் எதுவும் பேசல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறோம். பெரியவர்ல இருந்தாலும் அண்ணன் அப்படின்னு, அவ்வளவுதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகிர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளவு சூப்பரா பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமா இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமா வாழ்த்தினாரு. அப்புறம் நான் வந்து மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலாரன் சார் மாற்றம் அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினாரு. ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனா நீங்க நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்பெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்க எல்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட் குழந்தைங்க. சரி ஓகேடா. அப்படி பாத்தீங்கன்னா நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றாரு. நிஜமா நண்பா அப்படின்னு. எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளவு க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளவு க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்ல இருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டரா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த தாம் தக்க தீம் தக்க, அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேற யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவரு வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பார், நல்ல உழைப்பாளி, பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத, ஃபர்ஸ்ட் அங்கே கரெக்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்கு வராருமா, என்னம்மா அப்பதான் ஓகே, இப்ப எல்லாம் மாறி இருக்கு, போலாமா, நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பாத்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா, என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆளு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்கு மதம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம், நான் அவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்னு. அப்படியே புரிஞ்சுக்குமாண்ணா, டேய் மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்றேன், அதே மீன் குழம்பு. ஓகே நான் நினைச்சிட்டேன் நம்ம ஜாதகத்துல இல்லை போல, சரி விட்டுடலாம், சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுறேன், அம்மா அப்படி சொல்றாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டாரு, வயசானவங்க இல்ல, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் போன்ல கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது எனக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா மனசுல பட்டதை எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படிதான், பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்றாங்க, எலெக்ஷன் நண்பர் நிக்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலா மாறுது எல்லாமே, அப்படியே தலைக்கீழ ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா முதல்ல தெரிஞ்ச எங்க அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா மேல
அம்மா பேரு கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனா அம்மா பண்ண, என்னடா இவ்வளவு உஷாரா வர, என்ன விஷயம், இங்க உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா, நல்லவங்க எல்லாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்ப என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமா கண்ணா, அந்த பிள்ளை எல்லாத்தையும் மாத்திடுச்சு, இவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னா. அப்ப என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு காலில் சாப்பிட்டாமா வந்தேன். தேங்க்யூ சோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நானு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்துடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். இப்போ உங்க வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தாரு இவர். அந்த போட்டோ நீங்களே பாருங்க. இப்ப 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, உடம்பு சரியில்லாம போனாலும் அவன் ஆசையில நிறைவேற்றுறதுல இருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைகளை வளர்த்துருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளவு நோய்கள் வந்திருக்கும், எவ்வளவு நைட் தூங்காம வந்திருக்கேன், அதுல எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது, என் வீட்டுல வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சிருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியரா யாருக்கும் ஜாலர் அடிக்காம எதுவும் பண்ணாம என் தொழிலுக்கு தர்மமா, என் மக்களுக்கு தர்மமா என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா சொல்லுங்க. வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முடிவுக்காக காத்திருக்கேன்.